ஃபெடெக்ஸ் மோசடி வழக்கில் ஒரு பெண் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார். முன்னதாக நந்தினிக்கு எதிராக வடபழனி போலீசார் லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பித்திருந்த நிலையில் தற்போது அந்த வழக்கில் பெண் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அண்மைச் செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஃபெடெக்ஸ் கொரியர் நிறுவன மோசடி வழக்கில் மலேசியாவில் பதுங்கியிருந்த பெண் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். புரட்சிவாக்கத்தை சேர்ந்த நந்தினி என்பவர் மலேசியாவில் இருந்து சென்னை விமான நிலையம் வந்தபோது சுங்கத்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். முன்னதாக நந்தினிக்கு எதிராக வடபழனி போலீசார் லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பித்திருந்த நிலையில் தற்போது அவர் விமான நிலையத்தில் வைத்து சுங்கத்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அண்மைச் செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஃபெடெக்ஸ் கொரியர் நிறுவன மோசடி வழக்கில் மலேசியாவில் பதுங்கியிருந்த பெண் கைது செய்யப்பட்டிருக்கிறார். புரட்சிவாக்கத்தை சேர்ந்த நந்தினி என்பவர் மலேசியாவில் இருந்து சென்னை விமான நிலையம் வந்தபோது சுங்கத்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். முன்னதாக நந்தினிக்கு எதிராக வடபழனி போலீசார் லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பித்திருந்த நிலையில் தற்போது அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து ஃபெடெக்ஸ் கொரியரிலிருந்து பேசுவதாக நம்பி மோசடி செய்த வழக்கு தொடர்பாக அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுப்பிரமணியன். வணக்கம் சுப்பிரமணியன், செய்தி குறித்தான முழு விவரங்களை வழங்கலாம். ஃபெடெக்ஸ் கொரியர் மோசடி தொடர்பாக முக்கிய குற்றவாளி ஒருவரை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். குறிப்பாக சென்னை வடபழனி குமரன் காலனியைச் சேர்ந்தவர் ஸ்ரீராம். இவர் ஒரு பிரபல நாளிதழ் ஒன்றில் பணியாற்றி வருகிறார். கடந்த மாதம் 20ஆம் தேதி இவருக்கு ஃபெடெக்ஸ் கொரியரிலிருந்து பேசுவதாக கூறி மோசடியை அரங்கேற்றிருக்கிறது ஒரு கும்பல். கிட்டத்தட்ட 1,41,000 பணத்தை ஏமாற்றி அந்த மோசடி கும்பல் பறித்திருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக வடபழனி போலீசார் 3 பிரிவுகளின் வழக்கில் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த வழக்கில் ஏற்கனவே வெப்பேரியைச் சேர்ந்த பிரவீன்குமார் என்பவரை காவல்துறையினர் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்திருக்கிறார்கள். மேற்கொண்டு நடத்திய விசாரணையில் இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியாக இருப்பவர் நந்தினி என்பவர் என்பது விசாரணையில் தெரிய வந்தது. அவர் மலேசியா நாட்டில் பதுங்கியிருப்பதும் விசாரணையில் தெரிய வந்தது. இது தொடர்பாக வடபழனி போலீசார் நந்தினிக்கு எதிராக லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்திருந்தார்கள். அந்த லுக் அவுட் நோட்டீஸை தொடர்ந்து நேற்று அவர் மலேசியாவிலிருந்து விமானம் மூலமாக சென்னை வந்தார். இதையடுத்து சுங்கத்துறை அதிகாரிகள் அவரை கைது செய்தார்கள். கைது செய்து வடபழனி போலீசாரிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். நந்தினியிடம் காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த வழக்கில் நந்தினி இதே போல எத்தனை பேரிடம் மோசடி செய்திருக்கிறார் என்ற கோணங்களில் காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.